இந்த வீட்டு பகுதியெல்லாம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த வீடுகளையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் இது எந்த அளவுக்கு பணக்கார ஊராக இருந்திருக்குண்டு. இந்த வீதியை தான் விட்டுருக்கே தவிர வீதியினுடைய 2 பக்கமுமே அது ஒரு வீடு, அதில் ஒரு வீடு, சரி அங்கே அந்த இடத்துல பின்பக்கத்தில் ஒரு வீடு. இந்த ஊரில் இப்படி ஒரு வீட்டை கட்டி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அந்த மகிழ்ச்சி என்பது சூழல் சரியாக வருமென்று போட்டு அதை மாற்றி அமைக்க போன எதிர்காலத்தில் என்ன நடக்குமென்ற ஒரு இது வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெரும் வேலி மக்களே. இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விட்டதுக்கு பிறகு மந்தமாக போகல, மீள வளர்ச்சி அடைந்து வருது. இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிசினஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வயாவிளான் என்ற ஊரை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். நேற்று இந்த ஊரினுடைய பகுதி ஊராவது காணொலியை பார்த்துருப்பீங்கள். அந்த காணொலியினுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்கு, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். பகுதி ஊராவது காணொலி இந்த இடத்துல தான் முடிந்தது. சரி அம்மா, மிளகாய் கண்டுக்கு அம்மா நீர் இறைக்கிறா. சரி, இப்படியே நாங்கள் இடப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் வருவோம். சில பகுதிகளில் தோட்டங்கள் குறைவாக இருக்குது. எந்த இடமெல்லாம் தோட்டங்கள்லாம் பார்ப்போம். புகையிலை அறுவடையெல்லாம் முடிஞ்சது. புதிய புதிய வீடுகள் நிறைய வந்திருக்கு முன்பு இருந்ததை விட. இப்படியே போய் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் ஏறி அதுக்கு பிறகு மற்ற இடங்களுக்கு போகும். சரி, எந்த இடமெல்லாம் வரணும், வெறும் காணிகளாக தான் இருக்கு. யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ வெலை பக்கம் போகும். யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. இதில் வேலை பக்கம் பாருங்க, வெறுங்காணிகளில் தான் வீதியோரமே வெறிச்சோடி போயிருக்குது. இந்த இடமெல்லாம் வெறுங்காணியாக இருக்குது. ஆனால் இடப்பெயரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த இடம் நல்ல ஒரு வடிவான வளர்ச்சி அடைந்த இடமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போவுமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விட்டதுக்கு பிறகு மந்தமாக போகல, மீள வளர்ச்சி அடைந்து வருது. இப்போ இந்த இடமெல்லாம் வெறுங்காணியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலம் போக இந்த இடமெல்லாம் மிக சிறப்பாக மாறுமென்று நான் நம்புகிறேன். இதில் வேலை பக்கம் பாருங்க, கடை தொகுதிகள். ஆனால் வீதியோரங்களில் மாற்றமே இல்லை. இந்த கடை தொகுதிகள் இடப்பக்கம் பாருங்க, வயாவிளான் மத்திய கல்லூரி. நுழைவாயில் வயாவிளான் மத்திய கல்லூரி. இந்த பள்ளிக்கூடத்தில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. பள்ளிக்கூடத்தில் பெரிய மாற்றம் இல்லை, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. சரி, நாங்கள் இப்போ
இந்த நுழைவாயிலுக்குள்ளே போகிறோம். இராணுவ குடியிருப்பு பலாலி. இதுக்குள்ளெல்லாம் குறுக்கு வீதிகள் போகுதா, நான் அதுக்குள்ளே போக இயலாது. சரி, இப்படி நேராக பார்த்து கொண்டு போவோம். இந்த வீதியை தான் விட்டுருக்கே தவிர வீதியினுடைய 2 பக்கமுமே இப்போவும் மக்கள் போக முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏதோ கட்டடம் வருது. சரி, நேராக பாருங்க. இதெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த முள்வேலி இருக்குல்ல, இதுக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, இடப்பக்கம் முள்வேலிக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு. சரி, இப்போ நாங்கள் இந்த வீதியால் வெலை பக்கம் போவோம். நேராக போக இயலாது, நேராக ஒரு கட்டுப்பாடுன்றது இருக்குது. இதால் வெலை பக்கம் போவோம். நாங்கள் இப்போ தாண்டி வந்தது தான் பயாவிளான் சந்தி. இந்த வீதியை விட்டுட்டார்கள் தானே, ஆனால் இந்த வீதியில் வெலை பக்கம் பாருங்க, முள்வேலி இருக்குது. முள்வேலிக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு தான். சில பகுதிகள் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, அதில் முள்வேலி ஒன்று போகுதில்ல, அந்த முள்வேலிக்குள்ளுக்கு இராணுவ கட்டுப்பாடு. வீதியை மட்டும்தான் விட்டுருக்கு, வீடு உண்டு. அவ்வளோ பெரிய வீடு, என்ன வீடாக வேறு எதுவும் கட்டுற மாதிரி தெரியல, அப்படி பெருசாக இருக்குது. நான் இந்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள என்னுடைய வீடுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதில் முள்வேலி இருக்குல்ல, இந்த முள்வேலிக்கு அங்கால போக முடியாது. இதில் வீடு இருக்குது. காணி விட்டோன்னா அதை துப்புரவு செய்கிறாங்க. இதில் வேலை பக்கம் அப்படியே பத்தைக்காடாக தான் இருக்கு. நான் ஆரம்பத்தில் வரும்போதும் இப்படியே தான் இருந்தது. இதில் பெரிய அளவு மாற்றமே இல்லை. அதனால் இப்போ வேலை பக்கம் இதில் பாருங்க, ஒரு பெரிய கிறிஸ்தவ கோயில். அதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல பாருங்க, ஜப்ரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். பெரிய ஒரு விடுதி. இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில். இதில் இருக்கிறது வயாவிளான் ரோமன் கத்தோலிக்க தமிழ் பாடசாலை, தமிழ் கிழவன் பாடசாலை. இந்த வீடுகளை பாருங்க, ஐயோ முதல் வரைக்கும் இவ்வளோ சுத்தம் செய்தில்லை. இது கட்டுப்பாடில் இருந்த பகுதி என்ற ஓமடாடே, இது இப்போ தான் விட்டுருக்கா. நாங்கள் முதல் வரைக்கும் இதுக்குள்ளே போகலாம், இப்போ தான் விட்டுருக்கு பாருங்க. போய் பார்க்கலாமா, வீடு பார்க்கலாமா? இந்த இடமெல்லாம் நாங்கள் முதல் வரைக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இங்கே வரணும் அந்த வீட்டு வடிவு, இங்கே இதில் வர இவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ பெரிய பெரிய வீடு. உங்கள் வேலையை இதால் தான் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, நாங்கள் இப்போ இதில் இருக்கிற வீட்டு பகுதிக்கு போவோம். நாங்கள் 2022ஆம் ஆண்டு வரைக்க இந்த வீட்டு பகுதியெல்லாம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய பெருசை பாருங்க, இவ்வளோ பெரிய வீடு. மேலோட்டமாக பார்க்க பயமாக இருக்குது உண்மையாக. ஏனெண்டா ஒரே பத்தையாக இருக்குது. இப்படியே வந்து பாருங்க, பாருங்க. இப்படியே
அவ்வளோ பெரிய வீடு. இப்படி இங்கே இந்த பின்னுக்கெல்லாம் கட்டிடம் தான், இந்த வீட்டினுடைய சுவர் அமைப்புகள் தான். ஆனால் இந்த வீட்டினுடைய முழு தோற்றம் எப்படி இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. இதை மாதிரி ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, இதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்திருக்கு. என்ன தம்பி ஒரு கொஞ்சம் இடத்தை காட்டி போட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்தனான் தானே, ஒரு ஐயாவோட கதைச்சனான். அந்த ஐயா எங்களுக்கு சொன்ன தகவல், இந்த பகுதியில் மிக நெருக்கமான குடியிருப்புகள் இருந்திருக்கு. அதை நான் இப்போ ஒரு வெளியில் போய் காட்டும் போதே உணர்ந்து கொள்வீங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பகுதிக்குள்ளே, இப்போ இப்படி எடுத்துக்கொள்ளுங்கவன், வன்னி பகுதியில் ஏக்கர் கணக்கில் தான் ஒவ்வொருவருடையும் நிலம் இருக்கும். ஒரு ஏக்கர் காணியில் ஓரமாக ஒரு வீடு, தென்னந்தோப்பு, வயல், அந்த மாதிரி அவர்கள் செய்வார்கள். ஆனால் இந்த பகுதியில் ஒரு பரப்பு காணிக்குள்ள 2 வீடுகள் இருக்கிற சூழலும் இருந்திருக்குது. மயிலட்டி, தையட்டி போன்ற ஊர்களுக்கு போகும்போதெல்லாம் சொன்னவர்கள் மிக நெருக்கமாக அந்த ஒரு ஒழுங்கையே மிக சின்னதாக இருக்குமெண்டு. வல்வெட்டித்துறை என்ற ஊரை நான் காணொளி பதிவு செய்து போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உதயசூரியன் உல்லாச கடற்கரை இருக்குல்ல, அது அண்டிய பகுதியில் ஒரு ஒழுங்கைக்குள்ளே போனாங்க. அந்த ஒழுங்கைக்குள்ளே மட்டும் 10 வீடுகள். அந்த வீடுகள் இருக்கிற காணியை கூட்டி அதனுடைய பரப்பை அளந்துட்டு எங்கெண்ட ஊருண்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் நெருக்கம் குறைஞ்சது. ஆனால் இன்னொரு 50 ஆண்டுக்கு பிறகு அந்த இடம் இன்னும் நெருக்கமாக வந்துடும். ஆனால் வல்வெட்டித்துறையில் நெருக்கம் கூடியது, அதிகமான குடியிருப்புகள் இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி தான் இந்த வயாவிளான்ன்ற ஊரும். நான் ஏற்கனவே அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு ஐயாவோட கதைக்கும் போது அந்த ஐயா சொன்னவர் இல்லை, 1 கிலோமீட்டர் தாண்டி போனால் அங்கால சரியான நெருக்கமான குடியிருப்புண்டு அந்த பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடுகளையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் இது எந்த அளவுக்கு பணக்கார ஊராக இருந்திருக்குண்டு. என்னடா இது பணக்கார ஊருன்னு சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வீட்டை முன்பு கட்டுறதுன்றது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அவ்வளவு பெரிய வீடு, ஒரு வீடு மட்டும் இல்லை இந்த இடத்துல. இப்போ ஒரு ஊரண்டு எடுத்துக்கொண்டால் ஏழை, பணக்காரர்கள், நடுத்தரமானவர்கள் என்று ஒரு வகைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியலை. முழுமையாக ஒரு வசதி படைத்த ஊரன்றதை தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இது எந்த அளவுக்கு அழிவை சந்திச்சிருக்குன்றதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்கோ. இப்போ இந்த இடத்துல நின்று பாருங்கோ, இதில் ஒரு வீடு, சரி. அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு வீடு, அதில் ஒரு வீடு, சரி. அந்த இடத்துல பின்பக்கத்தில் ஒரு வீடு, அடுத்தது அதில் ஒரு வீடு, அதுவும் ஒரு வீடு தான், அது ஒரு தனி வீடு. இங்கே மிக குறுகிய காணிக்குள்ளேயே, ஒரு குட்டி காணிக்குள்ளேயே இந்த வீட்டினுடைய சூழல் அமைந்திருக்குது. இதில் இப்படி எட்டி பார்த்தாலே, இங்கே வாங்கோ, இங்கே பாருங்க, தெரியுதா எவ்வளோ வீடுகள் ரெண்டு பாருங்க, எவ்வளோ வீடு. நாங்கள் பத்தைகளுக்குள்ளால் தான் நடந்து போகிறதுண்டா எனக்கு பயமாக இருக்குது. ஏனெண்டா எந்த அளவுக்கு அது பாதுகாப்பான சூழலில் இருக்குன்றது தெரியலை. இந்த ரெண்டுமே ஒரே வீடு மாதிரி இருக்குது, ஆனால் அமைப்பை பார்க்க 2 வீடு மாதிரி இருக்குது. இதுக்கு இடைக்குள்ளால் ஒரு ஒழுங்க மாதிரி இருக்குது பாருங்க. இது ஒரே வீடு தானே என்ன? ஓட்டு அதே பெருசாக இருந்ததுடா. இதையும் சேர்த்துப்பேன், எவ்வளோ பெரிய வீடு என்ன. இது 2 வீடுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடு பெருசாக இருந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி இப்போ தான் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது இந்த இடம் சிறப்பாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். சிறப்பாண்டு இப்போ இந்த மாதிரி பத்தையாக இருக்கிறதெல்லாம் துப்புரவு செய்து அதற்கான ஒரு கட்டமைப்போடு இருக்குமென்று நான் நம்புகிறேன். முன்பு பணக்கார ஊராக இருந்தது, என்ன சொல்கிறது, இப்போவும் இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் பணத்தோடு தான் இருப்பார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கலாம், இந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கலாம். ஆனால் அவர்கள்ட்ட பணம் இருந்தாலும் இந்த ஊரில் இப்படி ஒரு வீட்டை கட்டி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அந்த மகிழ்ச்சி என்றது எங்கேயும் கிடைக்காது. அது ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதுதான் உண்மை. இப்போ இன்றைக்கு என்னுடைய சூழல் காரணமாக நான் வெளிநாட்டுக்கு போகலாம், அங்கே போயிருந்து தான் இந்த ஊரினுடைய வாழ்க்கை முறையை நான் யோசிப்பேன். அப்படி இந்த ஊரை சேர்ந்தவர்கள் யோசிக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் இதனும் சிறப்பாக மாறணும், செழிப்பாக மாறணும்ன்றது ஒரு பெரிய வேண்டுகோள், பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. பத்தையாக இருக்குது, இதை துப்புரவு செய்யலாம் தானேன்ற ஒரு எண்ணத்தை சொல்லுவோம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள், 87ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள், அதே மாதிரி 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அப்போ தொடர்ச்சியான இடப்பெயர்வுகளை இன்றைக்கெல்லாம் சூழல் சரியாக வருமென்று போட்டு அதை மாற்றி அமைக்க போனால் எதிர்காலத்தில் என்ன நடக்குமென்ற ஒரு ஏக்கம் ஆரம்ப காலங்களில் இருந்தது. இப்போ அந்த ஏக்கம்
ஓரளவு குறைந்து சரி ஏதாவது செய்வோம் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். துப்புரவு செய்து உங்களை வீட்டை மாற்றி அமைக்காட்டியும் இந்த பகுதியை துப்புரவு செய்து உங்கள் ஒரு வீட்டுக்கான ஒரு எல்லையை போட்டு பாதுகாப்போடு வச்சுருங்கன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் போகலாம். சரி மக்களே, இப்போ வெளியில் போவோம். இதில் பாருங்க, பக்கத்தில் தார் வீதி போகுது. இந்த வீதியால் தான் போகணும். ஆனால் நாங்கள் இந்த பகுதியால் போய் அப்படியே அந்த தார் வீதியில் ஏறுவோம். இல்லை வேலை பக்கம் பாருங்க, வீட்டை எவ்வளவு வலி இது. இது வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெரும் வலி மக்களே. இப்படியே இடப்பக்கம் பாருங்க, இதுலேயும் வீடு எவ்வளோ கிட்ட வீடுகள் இருக்குன்னு பாருங்க. அடுத்தது இந்த இடத்துல வீடு, அடுத்தது வந்தாங்க இதுக்கு அங்கால அடுத்த வீடு, அதே மாதிரி இங்கே இதில் ஒரு வீடு இருக்குது. ஆனால் இந்த பகுதி விடுபட்டாச்சு. இதுலேருந்து இந்த அதில் ஒரு வீடு தெரியுதில்ல, அந்த வீட்டுக்கு அங்கால திரும்ப முள்வேலி போட்டு அதுக்குள்ளே இராணுவம் இருக்குது. அந்த முழுமையாக விடையலை, இன்னும் 100% முழுமையாக விடையலை. இந்த பகுதியை இந்த காணிக்காரர்கள் துப்புரவு செய்துட்டார்கள். உண்மையிலே வரவேற்கிறேன். இது மாதிரி துப்புரவு செய்து அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா பாதை விட்டவர்கள் சொல்லக்கூடாது. எங்கள் நிலத்தை விட்டுட்டு அவர்கள் வியாக்கியானம் கதைப்பார்கள். விடப்பட்ட காணிகளில் இன்னும் மக்கள் குடியேறவில்லை என்று அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட கதைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்கே வேலை தெரியாது. நாங்கள் எவ்வளவு இடம்பெயர்ந்தோம், எவ்வளவு இழப்புகளை சந்தித்தோம், திரும்ப ஒரு வீட்டை கட்டுவோம்னு தொடங்கினா பிறகு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்ற ஒரு அச்சம் இருக்குன்றது அவர்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் விட்டாச்சு. இப்போ நாங்கள் இதில் வேலை பக்கம் போக போகிறோம். இதில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய நல்ல வடிவான வீடு. இந்த வீடு இப்போ தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த வீட்டு பகுதியை இப்படி ஒரு அழகான தோற்றத்தில் நாங்கள் பார்க்கல. இதில் இருக்கிறது வயாவளான் ஞான வைரவர் கோயில். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஏதோ என்ன அறியாமல் ஏதோ ஒரு எனக்கு சொல்ல தெரியலை. ஏன்னா இதில் இருந்து தான் நாங்கள் ஒரு அண்ணாவோட கதைச்சினாங்க. அந்த அண்ணா இப்போ உயிரோடு இல்லை, ஒரு விபத்தில் உயிரிழந்தவர். இதில் இருக்கிற புளிய மரம் பாருங்க. இந்த கோயில் பகுதியை ஏற்கனவே ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். அதனால் இதில் நின்று மினக்கிடையில் நீங்கள் பவனீசன் வயாவளான்னு தேடினாலே அந்த காணொலி வரும். சரியா? இப்போ இப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போவோம். இந்த கோயிலினுடைய பின்பகுதியை பாருங்கள். இதில் ஒரு முள்வேலி போகுதில்ல, இந்த முள்வேலிக்கு அங்கால இராணுவ கட்டுப்பாடு. அது விடையிலேன்னு தான் நினைக்கிறேன். ஓ, விடையில்லை, இல்லை விட்டாச்சோ தெரியலை. எங்களால் போக முடியாது, அதுக்கான ஒரு சூழல் இல்லை. இந்த இடப்பக்கம் பாருங்கள், முள்வேலியாக தான் இருக்குது. சரி, வெள்ளை பக்கம் பாருங்க. ஞான வைரவர் கோயில். சரி, இந்த கோயில் பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இனி இப்படியே குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்கு போவோம். இந்த வீடு கட்டி முடிய சுத்த வர தென்னை மரங்களும் இருக்குல்ல, அப்படித்தான் செய்யணும். சில பேர் என்ன செய்கிறாண்டா, வீட்டை கட்டி போட்டு தான் மரங்கள் வைக்கணும்னு யோசிக்கிறேன். வீடு கட்டி கொண்டு இருக்கே மரங்களை வச்சு விட்டால் நல்ல. வீட்டினுடைய மற்ற பக்கம் நல்ல வடிவாக இருக்குது. வயாவளான் மீண்டெழுது இப்படி மாறணும். இப்படியான அழகான வீடுகளை அடித்து சிதைத்தவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்தால் அதை பார்த்து வைத்தறிச்சல் படணும். அதுக்காகவே இப்படியான புதிய புதிய பெரிய பெரிய வீடுகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கே பாருங்கள், அதுலேயும் ஒரு வீடு. எவ்வளோ வீடுகள் சேதப்பட்டிருக்குன்னு. இந்த இடத்துலலாம் நாங்கள் முதல் வரும்போது இப்படி கட்டமைப்போடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? பாருங்க வீடுகளை பாருங்க.
பக்கம் போய் வருவோம். அந்த அம்மா அந்த பாட்டி, சரி பாட்டி. இந்த வீதியிலுடைய இரண்டு பக்கமுமே வீடுகள் தான். இந்த இதில் ஒரு வீடு மேலே கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ இடப்பக்கம் போவோம். ஏன்னா வேலை பக்கம் இப்படியே போனால் நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் அந்த வீதி ஏற்கனவே உங்களுக்கு காட்டினாங்க, அதனால் இந்த வீதியால் இப்படியே போவோம். இதில் வேலை பக்கம் பாருங்க, நான் 2022ஆம் ஆண்டு வரும்போது இந்த இடத்த எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்குது. இதில் மாற்றம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலங்கள் எல்லாம் தோட்ட நிலமாக மாறணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தப்படணும். நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. இதால் வேலை பக்கம் போகலாம், ஆனால் நாங்கள் அங்கே போகலை. இப்போ நாங்கள் இந்த வீதியால் போவோம். இந்த இடமெல்லாம் வெறிச்சோடி போயிருக்கு. நல்ல தோட்டங்கள். இந்த பகுதிகளில் வீடுகள் வந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு வீடு அப்படியே இந்த பக்கம். ஓ, சிறப்பு. இதில் ஒரு வீடு, ஏற்ற வீடு. இதில் ஒரு நாங்கள் இந்த ஊரை ஏற்கனவே நான் ஒரு காணொளி பதிவு செய்தேன் என்று சொன்னேன். அந்த நேரம் இந்த கல்லை பற்றி எங்களுக்கு ஒரு ஐயா சில தகவல்கள் சொன்னவர். அந்த காணொலியை நீங்கள் பழனீசன் இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். அப்படி அந்த காணொலி வேணுமென்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு அந்த இணைப்பை அனுப்பிவிடுறேன். சரி, இதுக்குள்ளேயும் போய் வந்தோம்னா சரி. பிரான்சிஸ் பண்ணை. சரி, இந்த வீதியால் வந்து நாங்கள் இதுக்குள்ளே போகலேன்னு இந்த வீதிக்கு ஒருக்கா போய் வருவோம். இந்த இடத்துலையும் குடியிருப்புகள் இருக்குது. இந்த பக்கம் தோட்டங்கள். இந்த பக்கம் போகும். இதில் ஒரு வீடு, தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு. சரி, இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் தான், இருந்தாலும் எப்படி அதில் போவோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வயாவிளான் என்ற ஊரை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு நான் வரும்போது இருந்த வயாவிளானோடு இப்போ ஒப்பிடும்போது முன்னேற்றம் அடைந்து வருது. இன்னொரு 5-10 ஆண்டுகளில் இன்னும் இது பெரிய அளவு வளர்ச்சியோடு இருக்கும்.
முதல் இந்த வயாவிளான் என்ற ஊர் ஒரு பணக்கார ஊர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதில் மாற்று கருத்து இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்க. ஏனெண்டா இந்த ஊரில் இப்போது இராணுவம் விட்ட பகுதிகளை நாங்கள் போய் பார்க்குற நேரம் அங்கே எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு பெரிய பெரிய வீடுகள் இருந்ததுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காட்டியிருக்கிறோம். சில பகுதிகளுக்குள்ளாக போக முடியாதங்களால் காரணம் என்னென்னா அது பெரும் பத்தையாகவும் அதை விட பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இப்போவும் நாங்கள் சில பகுதிகளில் கன்னி வெடி மீட்கப்படுறதும் குண்டுகள் மீட்கப்படுறதும் என்ற செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறதால அப்படி ஒரு செய்தியை பார்த்து விழிப்புணர்வு அடைய வேண்டிய நாங்களே அதுக்குள்ளே போய் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு விரும்பலை. மக்கள் சென்று வந்த இடத்துல அந்த பாதையை பார்த்து மட்டும் போய் வந்திருக்கிறேன். அந்த இடம் விட்டாச்சு, இருந்தாலும் பாதுகாப்போடு தான் விடப்பட்டிருக்கும். இருந்தாலும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணுமில்ல, அதுக்காக அங்கே போகையில். எனவே அந்த வீடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஊர் எவ்வளவு பெரிய பணக்கார ஊராக இருந்திருக்கும்ன்றதை உணர்ந்து கொள்ள முடியும். வயாவிளான் என்ற ஊர் போர் சூழலால் போரால் அழிக்கப்பட்டு திட்டமிட்டு அழிக்கப்பட்டு பெரும் பின்னடைவை சந்தித்து இப்போ அந்த ஊர் திரும்பவுமே பணக்கார ஊராக மாறுறதுக்கான அத்தனை முயற்சியுமே செய்து கொண்டிருக்குது. தோட்டங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த ஊரில் வாழணும் என்ற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும் அந்த தோட்ட பகுதிகளை பார்க்கும்போது. எனவே இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். சூரியன் கண்ணுக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். சரி, போவோம்.